ரசிகர்களாக ராஜா சார் மியூசிக்கை கேட்டு வளரும்போது என்னெல்லாம் நமக்கு தோணுமோ அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ராஜா சார் மியூசிக் பற்றி எப்போ கேட்டாலும் வந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன். அது வந்து எங்கள் அம்மாவுடைய அன்பு மாதிரி. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், இட் நெவர் சேஞ்சஸ். நமக்கு வாழ்க்கையில் நிறைய என்னென்னவோ மாற்றங்கள் வந்தாலும் அவர் மியூசிக் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற அந்த உணர்வு வந்து எப்போதும் அப்படியே தான் இருந்திருக்கு. ராஜா சாரோட பழகிறதும் ஒர்க் பண்ணுறதும் வந்து இது அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன், நான் ரங்கராஜ் சொன்னதுக்காக சொல்கிறேன். அவ்வளோ இலகுவாக, அவ்வளோ எளிமையாக, எந்த விதமான கான்ஃப்ளிக்டோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ அல்லது கன்ஃபியூஷன்ஸோ இல்லாமல் நீட்டாக ஸ்மூத்தாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃப்ரெண்ட்லின்னு டேர்ம் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, ஹீ ட்ரீட்ஸ் மீ ஆஸ் அன் ஈக்குவல். ஒரு டைரக்டரை அவர் அப்படி தான் பார்க்குறாரு. அவர் முதல் படத்துக்கு மியூசிக் பண்ணும்போது எனக்கு 1 வயசு. ஸோ ஆனால் என்னோட அவர் பேசும்போது படம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், நான் சஜஷன்ஸ் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். அவர் அது என்கிட்ட அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சார் சொல்லலாம் சார் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 லைன்ஸ் பேசினார். பேசிட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா am I in the right track அப்படின்னு கேட்டார். எஸ் சார் கரெக்டாக இருக்குது சார், கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னார். சொல்லிவிட்டு ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இது எனக்கு தோணுது, உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறியோ நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு அந்த ஸ்பேஸில் வச்சு தான் வந்து அவர் ஒர்க் பண்ணுவார். இப்போ நான் வந்து மனுஷின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கோபி நயினாருடைய செகண்ட் ஃபில்ம். அந்த படம் வந்து ராஜா சார், கோபி ரொம்ப ஃபீல் பண்ணார். ராஜா சாரோட மியூசிக் ஒரு போஸ்டரில் அவரோட பேர் கூட என் பேரும் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சாரை கேட்டேன், சார் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் சார், பண்ணுறீங்களா அப்படின்னு. பண்ணலாம், டைரக்டர் வர சொல்லுங்கன்னாரு. வந்து அப்புறம் பேசினாங்க. அதில் 2-3 இன்ஸ்டன்சஸ் இருந்தது எனக்கு. இதை நான் சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு கம்போசராக அவருடைய ஒர்க் ஒரு வேலை செய்கிறாரு, அதுக்கும் அவருடைய பர்சனல் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாரு அப்படின்றதுக்காக தான். அதில் அதோட எண்டில் ஒரு வசனம் வரும். எனக்கு அது சார் அந்த எண்டில் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கன்னு. படம் பார்த்தாரு, எதுவுமே பேசல அதை பற்றி. பிகாஸ் அவருடைய பிலீஃபுக்கு ரைட் ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் படம் முடியுது. இப்போது ராஜா சார் மியூசிக் பண்ண எனக்கு என்ன இருக்குன்னா, ஐயோ இது எப்படி சார். அப்புறம் கேட்டேன், சார் இது உங்களுக்கு இது அந்த கடைசியில் வர்றதா அப்படின்னாரு. ஆமாம் சார், அந்த 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 ஒரு லைன் அப்படின்னா அது பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி அதை பண்ணார். அப்புறம் அதில் ஒரு 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 போலீஸ் ப்ரொசீஜரல் சீன். அது ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ப்ரொசீஜர். அது வாங்க உட்காருங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அப்படி ஒரு சீனு. அந்த சீனை ராஜா சார், இது அவரோட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லணுன்றதால இதை சொல்கிறேன். அது வந்து அவ்வளோ ஒரு ஹியூமன் ஸ்டோரியாக மாற்றுறது இருக்கு இல்லையா. அந்த மியூசிக்கினுடைய பவர், அந்த மேஜிக். அப்புறம் ராஜா சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நம்ம போய் உட்காந்து பக்கத்தில் பார்க்குறோம். அவர் ஏதோ பண்ணிகிட்டே இருப்பார். இது இப்போ ப்ளே பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் எடுத்துகிட்டே இருப்பேன். அவர் பண்ணுற ஈஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, இது ரொம்ப ஈஸி போட்டிருக்கே இது. அவர் உட்காந்து அப்படியே பண்ணுவார். இப்போ ப்ளே பண்ணு, அப்படி ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஓ இவ்வளோ ஈஸி தானே, நம்ம பண்ண கூட பண்ணிடலாம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு மியூசிக்கை கொண்டு வந்து ஒரு சாதாரண காட்சியை அப்படி மாற்றக்கூடிய ஒரு மெஜிஷியன். மியூசிஷியன்றதோட ஒரு மெஜிஷியன் தான் என்னுடைய பார்வையில், நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்ததில்ல. அதே மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிற அதே விஷயந்தான். இப்போது விடுதலைக்கு வந்து ஒரு சாங் அப்படின்னு கேட்டால் 2 டியூன் நல்லாயிருக்கு, இன்னொன்று பண்ணலாமா, இன்னொன்று பண்ணுறாரு, அதுவும் ஒரு 5 டியூன் பண்ணிட்டார் ஒரு சாங்குக்கு. அப்போ ஒரு சாங் இருக்க வேண்டிய இடத்துல 3 சாங் ஆயிடுச்சு படத்தில். அந்த மாதிரி என்னை வந்து
ஈ அவ்வளோ தனக்கு அவ்வளோ நெருக்கத்தில் அலோவ் பண்ணி ஹீ இஸ் லெட்டிங் மீ see himself, அவரோட பேசுறது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அவ்வளவு என்ரிச்சிங்காக இருக்குது எனக்கு ஆஸ் அ பர்சன். அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அவர் அந்த ஒரு ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அப்ரோச் பண்ணுறது, அண்ட் வே ஹீ ட்ரீட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் அ ஃபில்ம். ஒரு சீன் பார்த்துட்டே இருந்தார், அவர் நோட்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது சொன்னார், அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் அதை அப்படியே விட்டுருவோம், மியூசிக் வேண்டாம் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து எனக்கு நார்மலாக நம்ம இது வரைக்குமான அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம இன்னும் நல்லா ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. லெட் அஸ் ஸ்டே அவே, லெட் அஸ் கிவ் தி ஸ்பேஸ் ஃபார் சைலன்ஸ் அப்படின்றது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. தீஸ் ஆர் ஆல் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் ராஜா சாருடைய லைஃபை படமாக எடுக்கிறது அப்படின்னும் போது இட்ஸ் அ பிக் டாக்குமெண்டேஷன் ஆஃப் அ நேஷன். இந்த நாட்டினுடைய ஒரு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த 40+ இயர்ஸ் ப்ளஸ் அவர் அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியான 40 இயர்ஸ், இவ்வளவு காலங்களையும் ஒரு நாட்டினுடைய வரலாற்று பதிவாக அவருடைய இசையில் நாம் கொண்டு வந்து சேர்க்குறோம். பிகாஸ் ஃபில்ம் மியூசிக் இஸ் ஆர் புக் மார்க்ஸ் ஆஃப் லைஃப். ஒரு பாட்டை கேட்டால் ஒரு அனுபவம் வரும். எனக்கு வந்து தேவர் மகன் சாங் கேட்டால், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ராணிப்பேட்டிலேருந்து வெள்ளூர், எனக்கு அப்போ ஜாண்டிஸு, வீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனோம். அங்கேருந்து போய் அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி வந்தோம். எனக்கு அது ஞாபகம் வரும், தேவர் மகன் சாங். ஸோ என்னோட லைஃப்பில் முக்கியமான ஈவெண்ட்ஸ், ஐ மீன் நாட் மை ஓன் லைஃப் பட் எவ்ரிபடிஸ் லைஃப். நமக்கு ஃபில்ம் மியூசிக் வந்து லைஃப்பை, ஈவெண்ட்ஸை, பர்சனல் ஹிஸ்ட்ரியை மார்க் பண்ணுற புக் மார்க்ஸாக இருக்கிறது வந்து ஃபில்ம் மியூசிக் நமக்கு. அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பர்சனல் ஹிஸ்ட்ரியில் ராஜா சாரோட மியூசிக் இருக்குது. அவரோட லைஃப் ஒரு ஃபில்மாக ஆகுது அப்படின்னும் போது இட் இஸ் ஆர் ஓன் ஃபில்ம்ஸ் ஆல்சோ பீயிங் மேட். இப்போது நான் ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பாடல், என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடல், அது உருவானதை அந்த படத்தில் நான் பார்க்கும்போது என் வரலாறும் அந்த பாடல் இருக்குது. அதனால் வந்து இது தமிழ் மியூசிக், தமிழ் ஃபில்ம் மியூசிக் கேட்டு வளர்ந்த அத்தனை பேருடைய படமாகவும் இது இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஏதாவது ஒன்று நானும் இதில் ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பேஷனட்டாக இருக்கேன். ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப விருப்பமாக இருக்கேன். அண்ட் அருண், இட்ஸ் அ பிக் கிஃப்ட் தட் இஸ் பீன் கிவன் டு யூ. அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர், மிகவும் எப்படி சொல்கிறது, நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸ்டாக அவர் மிகவும் தன்னடக்கமானவர். அது நிறைய பேருக்கு தெரியல. அவர் வந்து இல்லை, இது ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் பற்றி ஒரு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லியிருந்தார். நான் வந்து உங்களால் முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை இல்லை, நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும், எனக்கு என்னோடய ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நான் இந்த வரும்போது கூட யோசிச்சுட்டு இருந்தேன் என்னெல்லாம் சொல்லலான்ட்டு, பட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. வெற்றி சொன்னது மாதிரி தான், நான் ரொம்ப தயங்கி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன். அவர் வந்து ஏன் இவ்வளோ தயங்குறீங்க, இல்லை ஜென்ரலாகவே நாங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர், ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ அது கொடுக்குறதா என்னுடைய ஒர்க்கு, அதனால் நீங்கள் என்ன வேணால் கேளுங்கன்னாரு. அது உண்மை. நான் இங்கே வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு தான் நான் வந்தேன். அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள். இது அவருக்கு இல்லை, இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் வந்து இருந்தாருன்னு நாளைக்கு யார்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன். அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க. ஏன்னா அவர் ஒரு வனதேவதை மாதிரி எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். நாம் பெருசாக கேட்டால் அவர் பெருசாக கொடுப்பார். அதனால் அனைவரும் வந்து அவரோட ஒர்க் பண்ணணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இளைஞர்கள் அப்புறமா ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன்.
அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. நான் அவருடைய ஒர்க் பண்ணும்பொழுது அதிக நாள் ஒர்க் பண்ணதான் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் தினம் போய் அவரோட உட்காந்துக்குவேன். 10 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அந்த கதைகளில் நிறைய விஷயங்களை அருண் படமாக எடுப்பார்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப தயங்கி இருக்கும்பொழுது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினச்ச பொழுது, இந்த மலைப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தயக்கங்களை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படாத ஒரு டைரக்டர் இருக்கார். அதனால் அவர் அருண் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நடிகர் இருக்கிறார். அவர் அதை சிறப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞராக வந்துருக்கேன். எத்தனையோ மியூசிக் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனால் அவன் சைல்டுஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர்ஃபுல் ஆயிடுச்சு. அந்த உதவி மூஞ்சிலிருந்து நான் என்னடா மேடையில் அறிகிறது நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்துள்ளது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவன் தான் எனக்கு சொல்லி, அதனால அதை யாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்து நானே அதிசயப்படுவேன். இது மூச்சோட இசையாத்தான் வெளியும். சும்மா இந்த வேலை வச்சு தட்டு நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியம் பெட்டில் அவன் கீபோர்டு வாசிக்கிறதில்லை. அந்த ஹார்மோனியம் பெட்டி என்னை வாசி வாசி நம்ம போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எடுத்து வரும். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவாங்க, விட மாட்டேங்குது அந்த ஹார்மோனியம். அப்பேற்பட்டோம். என்ன என்ன உள்ள நுழைஞ்சாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் இளையராஜாவுக்கு பார்த்தி நடாமல் இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்துவேன். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா எங்கூட தான் இருந்த, எப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம். எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலே கம்பியை போடுவோம், இதை கட்டுவோம், இந்த கம்பியை கட்டுவோம், ஒரு பூட்டு எடுத்துக்குவோம். நல்ல சொல்லிட்டு ஒரு தட்டுவோம். இது வைப்ரேஷன்ல இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகல வாசல கூட்ட வச்சுக்கிறோம். ஒரு அதிசய சொல்லுவான். உண்மையிலேயே ஒரு அதிசய காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசந்து போறேன். கோவில் ஒரு பெற்ற தாயார் பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிடும். அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அனுமதி கண்டு தெரியல. தி கிரேட் இளையராஜா. இது ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவரோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும். ஒரு சினிமா மாதிரி இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. தனுசு எனக்கு ஆச்சரியம். எப்படி கடவுள் போய் பிடிச்சு எடுத்துக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுவேன். தனுசு ஐயோ எப்படி நான் நடிகனாக எடுக்கிறதா, இயக்குனராக எடுக்கிறதா, எழுத்தாளர் நான் எடுக்கிறதா, எந்த இதுக்கு கட்டுப்படாதே இருந்தது. எல்லாம்
நான் கூட வேலை செஞ்சேன், மகளோட வீட்டு. அது மனிதாபிமானத்திலே சரியா கடவுள் ஒன்று சேர்த்திருக்காரு இளையராஜா. ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது, மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனாலதான் 2 பேரையும் கடவுள் கூட உட்கார வச்சுட்டாங்க. நம்ம பேசக்கூடாது, பற்றி கூட வந்தீங்க. ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிட்டே இருக்கணும். தெய்வம் புழு அவங்க நிரூபிச்சு காட்டுவாங்க. பாரதி ராஜா இந்த ராஜா இந்த ராஜாவுக்கு இப்படித்தான். யார் ராஜாவா இருந்தாலும் தோற்றுமை, இந்த ராஜா மட்டும் ஜெயிக்கும். ஒரு பாட்டு ராஜா ராஜா தூக்காத எங்க கூஞ்சாலும் வெற்றிமாறனா ரொம்ப ஆசைப்பா நினைக்கிறேன். தனுசு வச்சுக்கணும் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய ஆசை. இளையராஜாவில் வந்து உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு இளையராஜா போய் உட்காந்து பேசுறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. அவன் கேட்பான், ரொம்ப அற்புதமா இருக்கு, சொல்லி பார்ப்போம். என்ன அற்புதம் பாட்டு சூப்பர். இல்லை அந்த போட்டு பேசிக்கிறேன். நான் உனக்கு பிரபலமா பாராட்டுறேன், உடனே எழுதி பேசிக்கிறேன். தெரியாது, அதனால கிரேட் பீப்புள். என் கமலஹாசனுக்கு நான் வரிசையை சொல்ல முடியாது. ஆனால் கலைஞர்களுடைய மிகப்பெரிய சொத்து. கண்ணூருங்கப்பா. எடுக்கும் போது பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளம் பாரதிராஜா கூப்பிட்டு எனக்கு கலைஞர் கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் சொன்னோம். இந்த ட்ரெஸ்ஸு காக்கி உள்ளக்கா மாதிரி நிறைய முகூர்த்த நடனம் கடி ஜிங்கு அடி ஜிங்கு நடப்பட்ட கடவுள். நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. கமலோட சேர்ந்து தனுஷ் கூட வெற்றி மாறி நான் நாளைக்கு கட்டணும். நானா 16 ஒரு நடனம் எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கல்வி கொண்டு ஒரு கவர்மெண்ட் தான் கொடுத்தேன். அவன் ஒண்ணுமே சொல்றது என்ன பண்றது, என்ன கட்டணமா இல்லை அகத்து விடணுமா சொல்லுவான். துணிச்சல் கலைஞர்கள் அவனை மாதிரி துணிச்சுக்கலாம். கலைஞர் சாக்ரிஃபைஸ் ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுறது இல்லாத அதை இங்கே வந்து அந்த 10 செகண்ட் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் வரும். நம்ம எப்படி நினைச்சிருந்தோம் ஆட்டாவையும் காசு கொடுத்து எப்படி சொல்லுறது நம்ம வேற மாதிரி சொல்லிவிடுவோம். ஆட்டாவையும் காசு கொடுக்க மாதிரி சொல்லுங்க சார், அதில் சேஞ்சஸ் பண்ணணும். இந்த ஸ்லாங்கே வேணும் உச்சரிப்பு. அப்போ பெருங்கலைஞர் இளையராஜா, கமலஹாசன், தனுஷ், வெற்றிமாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிகச் சிறப்பாக இந்த படம் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ். வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சைனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் படத்தை பார்க்கணும். இது வெற்றியடைய நம்ம வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch at the time. நான் வார்த்தைகளை வசமாக எடுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. நீ உடம்பும் முடியல. சரி இப்போ ஏன்னா இளையராஜா நான் எப்படின்னா வீட்டில் படிக்க முடியும். எது நிற்கிறேன் நடனெல்லாம் காட்டிட்டு தான் வந்தேன். எனக்கு விடமாட்டேன், நடனம் பண்ணேன்,
மேலே ஏதோ காட்டி கொடுத்துருவோம் அவங்க உடம்பு சரியில்லை நடந்து காட்டிட்டு அப்புறம் தான் அதே மாதிரி காசுலேருந்து சார் மேலே என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வேண்டும் நினைக்கும். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதிராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்க. எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது, சினிமாவை தர ஒண்ணுமே தெரியாது. அதுலேயே போனா தான் எனக்கு பண்ணணும். அதனால don't feel for me. I am working. Now I am announcing, okay, I will do more films till the last film ஒரு 100 வயசுல 105 வயசுல